மக்கள் தான் சொல்லணும். அடிக்கடி சொல்லுவாங்க. அ முதல் படத்திலேயே அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அ சில டைம் வாய்ஸ் சொல்லுவாங்க, சில டைம் கண் சொல்லுவாங்க, சில டைம் ஏதோ நடிப்பு இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது சொல்லுவாங்க. இப்ப என்ன உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்? ஆ கால்ல அடிபட்டுச்சு. ஆமா. டைரக்டர் இங்க ஆக்சுவலா காதல் தேசம்னு ஒரு படம் வந்தது. அதுல அப்பாஸ் வினித் இருந்தாங்க. ஸோ அதுவும் பயங்கரமா ஒரு பொண்ணுக்காக நடந்த போர் மாதிரி தான் இருக்கும் கடைசியில. பட் இதுவும் 2 பேரும் அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு சாக்லேட் பாய் எல்லா படத்துலயும் அப்படி காமிச்சிருப்பாங்க காலித் ஜெயராம. ஆனா இந்த படத்துல 2 பேருமே ரகடா இருக்கிறாங்க. அவர் வாய்ஸ் மட்டும் தான் அப்படி இருந்தது. ஆனா பட் ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும். ஆனா காமிக்கும் போது போர் மாதிரியே இருக்கு. இதுவும் ஒரு பொண்ணுக்கான போரா இருக்குமா? இது ஒரு பொண்ணுக்கு நடக்கிறது போர் இல்ல. அதுவும் I know you might think like that, but I think I would want you to watch the film to understand. But it's not definitely not that they're not fighting for a girl for sure. Definitely, we have addressed there is ragging in the film. In fact, some part of the trailer also you can see that we have shown some shots of ragging. So, and all that we have borrowed from real incidents, from what my writers, me, we've all gone through different stages of ragging in college. So we have tried to borrow everything from what we all experienced and put it in. டைரக்டர் சார், அது மாதிரி ப்ரொடியூசர் நான் கூட மறந்துட்டேன். எங்களில் ஒருத்தர்னு சொன்னாரு, எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆபரேட், எங்க கூட அவரும் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணதா பார்த்துட்டு சொன்னாரு ப்ரொடியூசர். மது சார் எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆபரேட்டிவா இருந்தாரு, சப்போர்ட் எந்த லெவல்ல இருந்தது? ஏன்னா ரிச்சா இருக்கு படம், பயங்கர ரிச்சா. Thanks to them, thanks to my producers. But I again I want to extend a big thank you to Madhu and Prabhu who came on board. I remember we had already started shooting. We were in Pondicherry and shooting, and we were looking at partners to come on board to mount the film properly because we didn't have the full budget to make the film. We started shooting, but we didn't have the budget, and that's when they came on board. And I think I remember Madhu drove down from Chennai. He came to Pondicherry, came to set, and we sat and discussed it. And over the next 1 or 2 months is when we finalized. And thanks to them is when I'm able to sit here today. They've not just been like funders or financiers of the film. They have been such good partners. Like today, all this that you see here today, even all of you here, I'm not the one responsible. It's Madhu's team, Madhu and the Rooks team who have made all this possible for us. So they were my biggest pillar of support in Chennai, and I thank them that they were part of this film, and I hope that it's been a great experience for them as well. அவங்க மேம் கிட்ட விடுங்க ஒரு விஷயம். ஆக்சுவலா இப்ப இருக்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்தியா முழுக்க ட்ரக்ஸை கம்மி பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவர்மெண்ட்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா படத்துல நம்ம கேஷுவலா காமிச்சிட்டு போயிடுறோம். இப்ப இருக்க பெண்கள் எல்லாமே ஐடி ஒர்க் பண்றவங்களும் சரி, காலேஜ் ஒர்க் பண்றவங்களும் இந்த ஸ்மோக் பண்றது இதுவாகி அதை தாண்டி ட்ரக்ஸும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? படத்துல பண்ணும்போது சீனுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம கம்மி பண்ணலாம்ல? அப்படி சரி, ஓகே. நான் இது இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு 2 டைப்ஸா ஆன்சர் பண்றேன். இப்போ ட்ரக்ஸ், ஆல்கஹால், இல்லாட்டி ஸ்மோக்கிங் இதுவா வேணா இருக்கட்டும், தப்பு தான். அது ஏன் தப்புனா, அது நம்மளோட இட்ஸ் ப்ராப்ளி நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். நமக்கு அது ரொம்ப நாள் வாழ விடாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கிறதுனால அது தப்புன்னு நம்ம அதை கிளைம் பண்றோம். அது ஸ்க்ரீன்ல பண்ணாலும் ஆஃப் ஸ்க்ரீன் பண்ணாலும் தப்பு தான். பட் இது நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு அது நல்ல விஷயமா நம்ம அதை ப்ரமோட் பண்றோமா, இல்லாட்டி அதை எப்படி நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம்னு ஐ திங்க் அது தெரியாம இருக்கிறதுனால மேபி அந்த கொஸ்டின் அரைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி அது படமா பார்க்கும்போது அதை பத்தி ப்ரைஸ் பண்ணி பேசுறாங்களா, இல்லாட்டி அது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாங்களா, அப்படி இல்லாட்டி அது கதையை சார்ந்த ஒரு விஷயமா அப்படிங்கறது நான் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். அது இல்லாம பட் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா அது ப்ராப்ளி அது நல்ல விஷயம் கிடையாது தான். அதை கம்மி பண்ணிக்கிட்டா நல்லதுதான். பட் அது கதையில நம்ம அதை காமிக்கிறோம், அது எப்படி காமிக்கிறோம்னு இருக்குல்ல. நம்ம இல்ல இதெல்லாம் பண்ணலாம், யாரு வேணா பண்ணலாம், அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றதும் தப்பு தான். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு கிடையாது. அதுக்காக கொலை பண்றதுமே தப்பு தான். ஆனா நம்ம அந்த கொலையுமே ஒரு சாதாரணமான விஷயமா தான் படத்துல காமிக்கிறோம். ஸோ அது ட்ரக்ஸா இருக்கட்டும், ரத்தமா இருக்கட்டும், இல்லாட்டி சிகரெட்ஸா இருக்கட்டும், ஆல்கஹால் எதுவா இருந்தாலும் அது ஒரு தப்பான விஷயம் தான். And it is the context of the film. I feel what is right in the context of the film, and of course we have censor bodies and everything which make sure that we put all the tickers wherever the smoking is there, alcohol is there. We put films right in the beginning of the film showing the disadvantages of smoking. So we have taken all precautions like that, but then we have to do justice to the story. We have to do justice to the context of where the film is set.
So in that sense, I think we're okay. எஸ் தேங்க்யூ பிரஸ் தேங்க்யூ டீம் ஒரு குரூப் போட்டோக்காக